6 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியலில் கணினி பாட தொகுப்பு. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கணித பேராசிரியர் சார்லஸ் பாப்பேஜ் என்பவர் பகுப்பாய்வு பொறி, அதாவது அனலாக் கம்ப்யூட்டரை வடிவமைத்தார். இவர்தான் கணினியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். கணினியின் செயல்பாட்டிற்கு காரணமான புரோகிராம் எனும் கணித செயற்பாட்டிற்கு தேவையான கட்டளைகளை முதலாக வகுத்தமையால் உலகின் முதல் கணினி நிரலர், அதாவது புரோகிராமர், லேடி அகஸ்டா அடா லவ்லேஸ் என்பவர். கணினியின் வகைகள் 5 தலைமுறைகளாக பிரிக்கப்படுகிறது. முதலாம் தலைமுறை கணினியில் வெற்றிடக் குழாய்கள் பயன்படுத்தப்பட்டன, அதாவது வேக்யூம் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. 2ஆம் தலைமுறை கணினியில் மின்மய பெருக்கிகள் பயன்படுத்தப்பட்டன. ஒருங்கிணைந்த சுற்று, அதாவது இன்டகிரேட்டட் சர்க்யூட் எனப்படும் ஐசி என்பவை 3ஆம் தலைமுறை கணினியில் பயன்படுத்தப்பட்டது. நுண்செயலி மைக்ரோ ப்ராசஸர் என்பது 4ஆம் தலைமுறை கணினியில் பயன்படுத்தப்பட்டது. தற்போது நாம் பயன்படுத்தும் 5ஆம் தலைமுறை கணினியில் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்படுகிறது. கணினியை பொறுத்தவரை தரவு மற்றும் தகவல் ஆகியவை மிக மிக முக்கியம். தரவு என்பது முறைப்படுத்தப்பட வேண்டிய விவரங்கள். இவை நேரடியாக நமக்கு பயன் தராது. பொதுவாக எண், எழுத்து மற்றும் குறியீடு வடிவில் இவை இருக்கும். ஆங்கிலத்தில் ரா டேட்டா என்போம். அப்போது டேட்டானா என்ன, தகவல் அப்படின்னா என்ன? தேவைக்கு ஏற்ப முறைப்படுத்தப்பட்ட விவரங்களே தகவல்கள் ஆகும். கணினியில் பயன்படுத்தப்படக்கூடிய கட்டளைகள், அதாவது கமாண்ட்ஸ், அல்லது நிரல்களின், அதாவது புரோகிராம், அவற்றின் தொகுப்பு தான் மென்பொருள் என அழைக்கப்படுகிறது. இது 2ஆக பிரிக்கப்படலாம்: இயக்க மென்பொருள், பயன்பாட்டு மென்பொருள். கணினியை இயக்க தேவைப்படும் மென்பொருட்கள் இயக்க மென்பொருட்கள், ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர்ஸ், ஓஎஸ் என்று சொல்லப்படக்கூடியது, விண்டோஸ், லினக்ஸ் போன்றவை. ஆண்ட்ராய்டு கூட அதில் சேர்த்துக்கொள்ளலாம். பயன்பாட்டு மென்பொருட்கள் என்பவை நாம் குறிப்பிட்ட செயலை செய்வதற்கு பயன்படக்கூடிய மென்பொருள். ஆப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அப்ளிகேஷன் என்பதன் சுருக்கம்தான் இந்த ஆப்ஸ். பொது பயன்பாட்டிற்கான முதலாவது கணினி இனியாக் கம்ப்யூட்டர்கள் என அழைக்கப்படுகிறது. ENIAC, எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் என்பதுதான் இந்த ENIAC கணினி அப்படின்பது. இது 1946ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. கணினியின் பாகங்கள் 3 பிரிவுகளாக உள்ளன: இன்புட், CPU, அவுட்புட். இன்புட் எனப்படும் உள்ளீட்டு கருவிகளில் முக்கியமானவை விசைப்பலகை, சுட்டி, அதாவது மவுஸ் எனப்படக்கூடியது, வருடி, அதாவது ஸ்கேனர், பட்டை குறியீடு படிப்பான், பார்கோடு ரீடர், ஒலி வாங்கி, மைக்ரோஃபோன், இணைய படக்கருவி, வெப் கேமரா, ஒளி பேனா, லைட் பென் போன்றவை உள்ளீட்டு கருவிகள். வெளியீட்டு கருவிகளில் முக்கியமானவை கணினி திரை, அச்சுப்பொறி, அதாவது பிரிண்டர், ஒலிபெருக்கி, ஸ்பீக்கர், வரைவி, பிளாட்டர் போன்றவை வெளியீட்டகத்தினுடைய கருவிகளாக செயல்படுகின்றன. உள்ளீட்டு கருவிக்கும் வெளியீட்டு கருவிக்கும் இடையே மைய பாலமாக செயல்படுவது மைய செயலகம், அதாவது CPU எனப்படும் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். மனிதனின் உடலை இயக்கும் மூளையை போன்றே கணினியின் செயல்பாடுகளை இயக்குவது மைய செயலகம். உள்ளீட்டு கருவிகள் கொடுக்கும் தரவுகளை பெற்று தகவல்களாக வெளியீட்டு கருவியின் மூலம் வழங்குகிறது. இந்த மைய செயலகமானது நினைவகம், அதாவது மெமரி யூனிட், கணித தருக்க செயலகம், அதாவது ALU என சொல்லப்படும் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், கட்டுப்பாட்டகம், அதாவது கண்ட்ரோல் யூனிட் என 3 பகுதிகளை கொண்டுள்ளது. இதில் முக்கியமானது நினைவகம். இந்த நினைவகம் 2 வகைப்படும்: பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி, அதாவது முதன்மை நினைவகம், 2ஆம் நினைவகம் என 2 வகைப்படுகிறது. கணினியின் செயல்பாடு மற்றும் குறிப்புகள் அனைத்துமே பைனரி குறிப்புகளாக பெறப்படுகின்றன, அதாவது ஈரடிமான குறிப்புகள். 0, 1 என்பது மட்டும்தான் அதனுடைய குறிப்புகள். 0 என்பது ஆஃப் நிலை, 1 என்பது ஆன் நிலை. குறுவட்டு என அழைக்கப்படும் சிடியில் சேமிக்கப்படும் தகவல்களை விட 6 மடங்கு அதிகமாக DVD தட்டில் சேமிக்க முடியும். வெளியீட்டகத்தில் முக்கியமான திரை என்பது 2 வகைப்படுகிறது: CRT, அதாவது கேத்தோடு ரே டியூப். இது முந்தைய காலங்களில் பயன்பட்டு வந்த ஒரு திரை. தற்போது உபயோகப்பட்டு வரும் திரை TFT, தின் ஃபில்ம் டிரான்சிஸ்டர் எனப்படும் TFT திரைகள் பயன்பாட்டில் உள்ளன. கணினியின் வடிவமைப்பு, வேகம், திறன், நினைவகம், செயல்படும் முறை, பயன்கள், மின்சக்தி தேவை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்படுகிறது. மீ கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர்,
பெருமுகக் கணினி மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், நுண்கணினி அல்லது தனியாள் கணினி மைக்ரோ அல்லது பர்சனல் கம்ப்யூட்டர், குறுமுகக் கணினி மினி கம்ப்யூட்டர் என வகைப்படுத்தலாம். இதில் தனியாள் கணினியை 3 வகைப்படுத்துகிறோம். மேசை கணினி என சொல்லப்படும் டெஸ்க்டாப், மடிக்கணினி என சொல்லப்படும் லேப்டாப், பலகை கணினி என சொல்லப்படும் டேப்லெட். கணினியை மற்ற பாகங்களோடு இணைப்பதற்கு இணைப்பு வடங்கள் அதாவது கேபிள்கள் உள்ளன. அதனுடைய வகைகள் காணொளி பட வரிசை அதாவது VGA என்று சொல்கிறோம். கணினியுடைய மைய செயலகத்தை திரையுடன் இணைக்க பயன்படுகிறது. USB என சொல்லப்படும் பொது வரிசை இணைப்பு அச்சுப்பொறி, வருடி, விரலி, சுட்டி, விசைப்பலகை, இணையப்படக்கருவி, திறன்பேசி போன்றவற்றை கணினியுடன் இணைக்க பயன்படுகிறது. HDMI மிகுதிறன் பல்லூடக இடைமுகப்பு என்பது உயர் வரையறை வீடியோ, டிஜிட்டல் ஆடியோ ஆகியவற்றை ஒரே கேபிள் வழியாக LED தொலைக்காட்சிகள், ப்ரொஜெக்டர், கணினி திரை ஆகியவற்றை கணினியுடன் இணைக்க HDMI பயன்படுகிறது. அடுத்து டேட்டா கேபிள், இது நமக்கு நல்ல தெரிந்த ஒன்று, செல்ஃபோனில் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறது. தரவு கம்பி என்பது தமிழில். கணினியுடைய மைய செயலகத்துடன் கைபேசி, கையடக்க கணினி, டேப்லெட் ஆகியவற்றை இணைக்க தரவு கம்பி பயன்படுகிறது. ஒலிவடம் அதாவது ஆடியோ கேபிள் கணினியை ஒலிபெருக்கியுடன் இணைக்க ஒலிவடம் பயன்படுகிறது. மின் இணைப்பு வடம் பவர் கார்டு மைய செயலகம், கணினி திரை, ஒலிபெருக்கி, வருடி ஆகியவற்றிற்கு மின் இணைப்பை வழங்குகிறது. ஒலிவாங்கி அதாவது மைக்ரோஃபோன் ஒலிவாங்கியை மைய செயலகத்துடன் இணைப்பதற்கு ஒலிவாங்கி இணைப்பு வடம் உதவுகிறது. இணைய வழி தொடர்புக்கு ஈத்தர் வலை அதாவது ஈத்தர்நெட் என்ற கேபிள் பயன்படுத்தப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் கம்பியில்லா இணைப்புகள் என்பன ப்ளூடூத் என்று சொல்லப்படக்கூடிய ஊடலை, அருகலை என்று சொல்லப்படக்கூடிய வைஃபை வாயிலாக இணைப்பு வடம் எதுவுமின்றி கருவிகளை கணினியுடன் இணைப்பதாகும். ப்ளூடூத் ஊடலை மூலம் சுட்டி, விசைப்பலகை ஆகியவற்றை கணினியுடன் இணைக்கலாம். அருகிலுள்ள தரவுகளை பரிமாறிக்கொள்ளவும் முடியும். அருகலை என சொல்லப்படும் வைஃபை மூலம் இணைய வழி வசதியை பெறவும் தரவுகளை பரிமாறிக்கொள்ளவும் இந்த அருகலை பயன்படுகிறது. அடுத்தது வன்பொருள். நம்மால் தொட்டு பார்த்து உணரக்கூடிய அனைத்து பாகங்களும் வன்பொருட்களை. உள்ளீட்டு கருவி, வெளியீட்டு கருவி, CPU கேபினட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து விதமான தாய்ப்பலகை, SMS, CPU, RAM, CD டிரைவ், கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே வன்பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது. மென்பொருட்கள் என்பவை வன்பொருள் ஒரு முழு கணினியாக செயல்பட முடியாது. மென்பொருள் இல்லாமல் கணினியால் இயங்க முடியாது. வன்பொருள் இயங்குவதற்கு தேவையான தரவுகளை உள்ளடக்கிய கணினியால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தான் மென்பொருள். இதை எளிதாக புரிந்து கொள்ள நாம் ஒரு கவிதை எழுதுவதாக வைத்துக்கொண்டால் பேப்பர், பேனா இவை வன்பொருட்கள். அந்த கவிதையை பற்றிய சிந்தனை மென்பொருள். இணையம் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பாகவே மின்னஞ்சல் பயன்பாட்டில் இருந்தது. மென்பொருட்களில் 2 வகை உண்டு. கட்டண மென்பொருட்கள், கட்டற்ற மென்பொருட்கள் என்று 2 வகை இருக்கிறது. கட்டண மென்பொருட்களை நாம் பணம் கொடுத்து பெற வேண்டும். எடுத்துக்காட்டு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், அடோப் ஆகியவை. கட்டற்ற மென்பொருட்கள் என்பது பயனர் இலவசமாக பெற்று பயன்படுத்தவும் பகிரவும் செய்யலாம். திறந்த மூல மென்பொருட்களில் அவற்றின் நிரல்களை திருத்திக் கொள்ளவும் உரிமை வழங்கப்படுகிறது. இந்த திறந்த மூல மென்பொருட்களை தயாரித்தலையும் பயன்படுத்துதலையும் ஊக்குவிக்கும் நிறுவனம் ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு ஆண்ட்ராய்டு, லினக்ஸ், ஓப்பன் ஆஃபீஸ், இயக்க மென்பொருள், ஜியோஜீப்ரா போன்றவை. கணினியில் இடம்பெற்றிருக்கும் செயலி மூலம் உருவாக்கப்படும் எந்த ஒரு வெளியீடுகளும் கோப்பு என்று அழைக்கப்படும், அதாவது ஃபைல். கோப்பு தொகுப்பு என்பது ஃபோல்டர் என அழைக்கப்படுகிறது. புத்தகங்களை உள்ளடக்கிய ஒரு அலமாரியை போன்று கோப்பு தொகுப்பு கோப்புகளை உள்ளடக்கிய ஆகும். சுட்டியின் வலது பொத்தானை அழுத்தினால் கணினி திரையில் நியூ என தோன்றும். அதில் ஃபோல்டர் என்பதை சொடுக்கினால் புதிய ஃபோல்டர் நம் பயன்பாட்டிற்கு தயாராகிறது. ஒரு ஃபோல்டரில் நாம் உருவாக்கிய ஃபைல்களை விருப்பப்படி சேமித்து வைக்கலாம். அதிகமானவர்களால் பயன்படுத்தப்படும் இயக்க மென்பொருட்கள் விண்டோஸ் மற்றும் லினக்ஸ், தற்போது ஆண்ட்ராய்டு. நோட்பேட் எனும் பயன்பாட்டு செயலியில் நமக்கு தேவையானவற்றை டைப் செய்து சேமித்து வைக்கலாம். பெயிண்ட் எனப்படும் செயலியில் ஒரு படத்தை உருவாக்கவோ உருவாக்கிய படங்களை எடிட் செய்யவோ இயலும். புகைப்படங்களை அழகுபடுத்தவோ மாறுதல் செய்யவோ புகைப்படக்காரர்கள் பயன்படுத்தும் மென்பொருள் ஃபோட்டோஷாப் எனப்படும். மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி எனும் மென்பொருள் மூலம் படங்களை வைத்து படக்கதை காணொலியாக மாற்றிவிடலாம். படங்கள் பொதுவாக 2 வகைப்படுகின்றன, வெக்டார் மற்றும் ராஸ்டர்.
ராஸ்டர் வரைகலை என்பது ஒரு உருவத்தை கோப்பு அல்லது தரவு முறையில் அப்படியே பதிவு செய்வது ஆகும். இது படப்புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுபவை. படப்புள்ளிகள் என்பது ஆங்கிலத்தில் பிக்சல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக ஸ்கேனர் அல்லது வருடி கேமரா மூலம் எடுக்கப்படும் படங்கள். இவற்றை பெரிதாக்கி பார்க்கும் பொழுது அவை செவ்வக அடுக்குகளாக தெரியும். .png போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ், .jpg ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப், .gif கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட், .tiff டேக்டு இமேஜ் ஃபைல் ஃபார்மேட், .psd ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் இவையெல்லாம் ராஸ்டர் கோப்பு வகைகளுக்கு எடுத்துக்காட்டுகள். வெக்டார் வரைகலை படங்கள் கணிதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது. இவற்றை எவ்வளவு பெரிதாக்கினாலும் அதன் துல்லியத்தன்மை மாறாது. படங்கள் வரைவதற்கும் சின்னங்களை உருவாக்கவும் இதுவே சிறந்தது. ராஸ்டர் படங்களை விட அளவில் மிக மிக குறைந்தது வெக்டார் படங்கள். .eps என்கேப்சுலேட்டட் போஸ்ட்ஸ்கிரிப்ட், .ai அடோப் இல்லஸ்ட்ரேட்டட் ஆர்ட்வொர்க், .pdf போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட், .svg ஸ்கேலபிள் வெக்டார் கிராஃபிக்ஸ், .sketch என்பவை வெக்டார் கோப்பின் வகைகள். வெக்டார் வரைகலை படங்களை திருத்தக்கூடிய மென்பொருட்கள் அடோப் இல்லஸ்ட்ரேட்டர், ஸ்கெட்ச், இங்க்ஸ்கேப் ஆகியவை. 2D எனப்படும் இருபரிமாண படங்கள் நீளம் மற்றும் அகலம் ஆகிய இரு பரிமாணங்களை மட்டும் கொண்டிருக்கும். 3D எனப்படும் முப்பரிமாண படங்கள் நீளம், அகலம் மற்றும் உயரத்தை கொண்டிருக்கும். இருபரிமாண படங்களை விட முப்பரிமாண படங்கள் நம் கண்முன்னே நாம் நிகழ் உலகத்தில் தோன்றுவது போல இருக்கும். முப்பரிமாண காணொளிகள் காட்சிகளை நம் கண்முன்னே நிகழ்வது போல காட்டுகின்றன. முப்பரிமாணத்தில் திரைப்படங்கள் வந்த நிலையில் தற்போது முப்பரிமாண விளையாட்டுகளும் வந்துவிட்டன. முப்பரிமாணத்தின் அடுத்த கட்டமாக மெய்நிகர், அதாவது VR எனப்படும் விர்ச்சுவல் ரியாலிட்டி எனும் தொழில்நுட்பம் வந்துள்ளது. மெய்நிகர் என்பது கணினியால் உருவாக்கப்பட்ட தோற்றங்களை உண்மையான உருவம் போல காட்டுவதாகும். இதன் மூலம் விளையாடப்படும் விளையாட்டுகள் உண்மையாக நாம் மைதானத்தில் விளையாடுவது போல தோன்றும். தற்போது திறன்பேசிகள் எனப்படும் ஸ்மார்ட் போன்களிலும் மெய்நிகர் செயலிகள் வந்துவிட்டன. டக்ஸ்பெயிண்ட் என்பது குழந்தைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட இலவச ஓவிய பயிற்சி செயலி. இது ஒலி மற்றும் கேலி சித்திரங்களோடு மாணவர்கள் எளிமையாக பயன்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. டக்ஸ்பெயிண்ட் மெயின் ஸ்கிரீனில் இடப்பக்கம் கருவிப்பட்டை காணப்படுகிறது. இது வரையவும் திருத்தங்கள் செய்யவும் பயன்படுகிறது. நடுப்பகுதி படம் வரையக்கூடிய பகுதி, அதாவது டிராயிங் கேன்வாஸ். இது திரையின் பெரும்பகுதியாகும். படம் வரைவதற்கு இது பயன்படுகிறது. வலப்பக்கம் பலவித கருவிகள் காணப்படுகின்றன. இடது பக்கத்தில் தெரிவு செய்யும் கருவிக்கு பொருத்தமான பல்வேறு பொருட்கள் வலது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கும். எடுத்துக்காட்டு கோட்டுக்கருவி, வடிவக்கருவி என்பவை. கீழ்ப்பகுதியில் வண்ணங்கள் காணப்படும். தூரிகை கருவியை பயன்படுத்தி படங்கள் வரையலாம். முத்திரை கருவி, அதாவது ஸ்டாம்ப் டூலை பயன்படுத்தி முத்திரைகளை அல்லது படங்களை பதிக்கலாம். இடது அல்லது வலது அம்புக்குறியை பயன்படுத்தி இரண்டு பக்கமும் நகர்ந்து போகலாம். கோடுகள் கருவியை பயன்படுத்தி கோடுகள் வரையலாம். வடிவங்கள் எனப்படும் ஷேப்ஸ் கருவியை பயன்படுத்தி நிரப்பப்பட்ட அல்லது நிரப்பப்படாத வடிவங்களை வரையலாம். பணுவல் எனப்படும் டெக்ஸ்ட் என்னும் கருவியை பயன்படுத்தி எழுத்துக்களை தட்டச்சு செய்யலாம். நீங்கள் இதில் குறித்து கொள்ள வேண்டியது, டெக்ஸ்ட்டுக்கு தமிழில் பணுவல் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேஜிக் டூல் எனப்படும் விந்தை கருவியை பயன்படுத்தி விரும்பும் விந்தை விளைவுகளை தேர்ந்தெடுத்து அதனை படத்தின் மீது இழுத்தோ அல்லது சொடுக்கியோ உபயோகிக்கலாம். அழிப்பான் எரேசர் கருவியை பயன்படுத்தி வண்ண தூரிகை போலவே இருக்கக்கூடிய இதனை இழுத்து அல்லது சொடுக்கி படங்களை அழிக்கலாம். முன் செயல் நீக்கம் என்று சொல்லக்கூடிய அன்டு கருவியை பயன்படுத்தி இதற்கு முன்பு செய்த செயலை நீக்கலாம். ரீடு கருவியை பயன்படுத்தி செயல் மீட்டலை செய்யலாம். புதிய பக்கத்திற்கு நியூ என அழுத்தலாம். திறக்கும் கருவிக்கு ஓப்பன் எனும் பொத்தானை அழுத்தலாம். சேவ் கருவியை பயன்படுத்தி ஓவியத்தினை சேமிக்கலாம். அச்சு பிரிண்ட் கருவியை பயன்படுத்தி ஓவியத்தை அச்சு எடுக்கலாம். குவிட் எனும் கருவியை பயன்படுத்தி டக்ஸ்பெயிண்டிலிருந்து வெளியேறலாம். கணினி உலகத்திற்கான மொத்தமான குறுக்கு விசைகள் நியூ கண்ட்ரோல் N, ஓப்பன் கண்ட்ரோல் O, சேவ் கண்ட்ரோல் S, பிரிண்ட் கண்ட்ரோல் P, குவிட் எஸ்கேப், அன்டு கண்ட்ரோல் Z, ரீடு கண்ட்ரோல் Y. டக்ஸ் மேத் என்பது கணிதம் கற்பதற்கான ஒரு காணொளி விளையாட்டு. இது மாற்றி அமைக்கக்கூடிய இலவச மென்பொருள். கணக்கினை விளையாட்டாகவும் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் கற்க செய்வதே இதன் முக்கிய நோக்கம். இதில் 50 கணித பாடங்களின் பட்டியல் உள்ளது. இதில் ஒற்றை இலக்கு எண்களை உள்ளீடு செய்யும் எளிய கணக்கு தொடங்கி
பெருக்கல் வகுத்தல் கலந்த கடினமான கணக்குகள் வரை செல்லும். விடை அளிக்கப்படும் ஒவ்வொரு பாடமும் தங்க நட்சத்திரத்தால் குறிக்கப்படும். ஆர்கேட் என்னும் விளையாட்டில் 4 வகை உள்ளது. ஸ்பேஸ் கேடட் என்பது எளிய கூட்டல், ஸ்கவுட் 10 என்பது கூட்டல் மற்றும் கழித்தல், ரேஞ்சர் 10 என்பது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல், ஏஸ் 20 என்பது 4 கணித செயல்பாடுகளையும் பயன்படுத்துதல். இதில் குறையெண்கள் மற்றும் விடுபட்ட எண்கள் போன்றவையும் இடம்பெற்றிருக்கும். ஆர்கேட் வகை விளையாட்டு ஆரம்பத்தில் மெதுவாக ஆரம்பித்து விளையாட வேகம் அதிகரிக்கும். எவ்வளவு நேரம் தாக்குப்பிடித்து விளையாடுகிறோமோ அந்த அளவிற்கு அதிக புள்ளிகளை பெறலாம். லிபரே ஆஃபீஸ் என்பது இலவச கட்டற்ற பயன்பாட்டு தொகுப்பு மென்பொருள். இது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுக்கு சமமானது. இதில் 6 பயன்பாட்டு செயலிகள் உள்ளன. டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் என்பதற்காக உரை ஆவணம், இது மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு ஈக்குவலானது. அட்டவணை செயலி அதாவது ஸ்ப்ரெட்ஷீட் எனப்படுவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுக்கு இணையானது. நிகழ்த்துதல் அதாவது இம்ப்ரெஸ் எனப்படுவது மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்டிற்கு இணையானது. படங்கள் வரைதல் டிரா என்பது புதிதாக இதில் புகுத்தப்பட்டுள்ள ஒரு செயலி. டேட்டாபேஸ் எனும் தரவுத்தளம் மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ்க்கு இணையானது. லிப்ரே ஆஃபீஸ் ஃபார்முலா என்பது புதிதான ஒரு செயலியாக இதில் உள்ளது. இதில் பயன்படுத்தப்படும் குறுக்கு விசைகள் கண்ட்ரோல் எக்ஸ் என்பது வெட்டுவதற்கும், கண்ட்ரோல் சி என்பது நகலெடுப்பதற்கும், கண்ட்ரோல் வி என்பது ஒட்டவும் பயன்படுகிறது. அதாவது கட், காப்பி, பேஸ்ட். கண்ட்ரோல் ஐ என்பது சாய்ந்த எழுத்துக்களை உருவாக்குவது. கண்ட்ரோல் பி என்பது தடிப்பான எழுத்துக்களை உருவாக்குவது. கண்ட்ரோல் யூ என்பது அடிக்கோடிட பயன்படுகிறது. தட்டச்சு செய்வதற்கோ பிரிண்ட் செய்வதற்கோ நாம் பக்க அமைப்பை தேர்வு செய்யலாம். 2 வகையான பக்க அமைப்புகள் உள்ளன. பக்கத்தின் நீளம் அகலத்தை விட அதிகமாக இருந்தால் போர்ட்ரைட் என்று அழைக்கப்படும். பக்கத்தின் அகலம் நீளத்தை விட அதிகமாக இருந்தால் லேண்ட்ஸ்கேப் என்று அழைக்கப்படுகிறது. இத்துடன் இந்த பாகம் நிறைவுறுகிறது. 8ஆம் வகுப்பு கணினி அறிவியலை பொறுத்தவரை லிப்ரே ஆஃபீஸ் எனும் கட்டற்ற மென்பொருள், அதாவது கட்டண மென்பொருளான மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்க்கு இணையான கட்டணமற்ற மென்பொருளான லிப்ரே ஆஃபீஸிலிருந்து கால்க் எனும் பயன்பாட்டு செயலி கொடுக்கப்பட்டுள்ளது. இது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸின் எக்ஸல் பயன்பாட்டு செயலிக்கு நிகரானதாகும். லிப்ரே ஆஃபீஸ் கால்க் என்பது முக்கியமான கணக்கீடுகளுக்காக உருவாக்கப்பட்டது. இது லிப்ரே ஆஃபீஸின் ஒரு தொகுப்பு. கால்கின் ஒவ்வொரு பக்கமும் அட்டவணைத்தாள், அதாவது ஸ்ப்ரெட்ஷீட் என்று அழைக்கப்படும். ஒரு அட்டவணைத்தாள் என்பது வரிசை மற்றும் நெடுவரிசையை கொண்டது. இந்த அட்டவணை செயலியின் பயன்பாடு என்னவென்றால் சம்பளப்பட்டியல் தயாரித்தல், வருமான வரி கணக்கீடுகள் செய்தல், விலை பட்டியல்கள் தயாரித்தல், கணக்கு அறிக்கைகளை உருவாக்குதல், பொருள் பட்டியல் தயாரித்தல், விலை பயன் பகுப்பாய்வு செய்தல், அதாவது காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ், பொருள் நிலை கணக்கீடுகள் செய்தல், ஃபினான்சியல் அக்கவுண்டிங், ஒப்பந்த புள்ளி மதிப்பீடுகள் செய்தல், டெண்டர் எவாலுவேஷன், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், மாணவர் தேர்வு அறிக்கை தயாரித்தல் மற்றும் ஆய்வு செய்தலை நாம் இதன் மூலம் நிகழ்த்தலாம். இந்த அட்டவணை செயலியில் உருவமைக்கப்பட்டுள்ள எண்கணித, பொருளாதார மற்றும் புள்ளி விவர கணக்கு சார்புகள், அதாவது ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம், ஈக்குவல் டு சிம்பலுடன் 2 அடைப்புக்குறிகளுக்குள், அதாவது பிராக்கெட்டுகளுக்குள் பயன்படுத்தப்படும் கட்டளை செய்திகள் ஃபங்க்ஷன்ஸ் என்று கூறப்படுகின்றன. இதன் மூலம் தேவையான அளவிற்கு துல்லியமான விடைகளை பெறலாம். அட்டவணை கோப்புகளை வேண்டிய அளவுக்கு பெரிதாக அமைத்து கொள்ளலாம். அட்டவணை கோப்பின் எந்த ஒரு பகுதியை வேண்டுமானாலும் பார்க்கவோ பதிப்பாய்வு செய்யவோ முடியும். அட்டவணை கோப்பின் எந்த பகுதியை வேண்டுமானாலும் இன்னொரு புதிய அல்லது பழைய அட்டவணை கோப்புடன் ஒன்று சேர்க்க முடியும். இதிலிருந்து நாம் விரும்பிய வடிவில் அச்சிட்டு பெறலாம், வண்ண படங்களாக பார்க்க முடியும் மற்றும் பிற தரவுத்தளங்களுக்கோ, அதாவது டேட்டாபேஸ் சொற்செயலிகளுக்கோ வேர்டு ப்ராசஸ்க்கோ மாற்ற முடியும். இந்த பயன்பாட்டு செயலியை ஓப்பன் செய்தவுடன் திரையில் தோன்றுவது ஷீட் 1 எனும் பணித்தாள். அதில் நெடுவரிசை என்பது செங்குத்தாக அமைந்துள்ள பெட்டிகள். நெடுவரிசைகள் A முதல் Z வரை பெயரிடப்பட்டுள்ளன. மேலும் தொடர்ச்சியாக AA, AB என்று AMJ வரை இது நீளும். வரிசை என்பது கிடைமட்டமாக அமைந்துள்ள பெட்டிகள். இவை 1, 2, 3 என்ற எண்களால் பெயரிடப்பட்டு 10,45,575 வரிசைகள் இருக்கும். அறை என்பது, அதாவது செல் என்பது வரிசைகளும் நெடுவரிசைகளும் வெட்டிக்கொள்ளும் பெட்டி.
கணிதத்தில் கிராஃப் என்பதில் எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் வெட்டி கொள்ளும் புள்ளியை குறிப்பது போல இதில் ஒய் ஆக்சிஸும் எக்ஸ் ஆக்சிஸும் வெட்டி கொள்ளும் பெட்டி. அதாவது அதாவது ஆங்கில எழுத்தை முதலாவதாகவும் எண்ணை பிற்பாடாகவும் குறிப்பிடப்படக்கூடிய முறைதான் இந்த அரை எண்ணை குறிப்பிடுவது. A1 என்பது முதல் பெட்டி, F24 என்பது F எனும் நெடுக்க வரிசையில் வரிசை 24ஐ குறிப்பதாகும். தற்போது செயல்பாட்டில் உள்ள அறை ஹைலைட் ஆகி காணப்படும். ஒரு பாக்ஸ் போன்ற அரை தொகுப்பை குறிக்க நாம் கோலன் எனும் சிம்பலை பயன்படுத்துகிறோம். அதாவது C6:C9 என்றால் C நெடுக்கத்தில் வரிசை எண் 6 முதல் 9 வரை செலக்ட் ஆகி இருக்கும். ஒரு டேபிள் முழுக்கவே செலக்ட் செய்ய A1:G10 என்று கொடுப்போமானால் A1 முதல் G10 வரையிலான அந்த பாக்ஸ் செலக்ட் செய்யப்பட்டிருக்கும். ஒரு செல்லில் உள்ள தகவல்கள் ஃபார்முலா பாரில் காட்டப்படும். பணித்தாளை சேமிக்க ஃபைல் மெனுவிற்கு சென்று சேவ் அல்லது சேவஸ் அழுத்தி சேமிக்கலாம். 2 செல்கள் அதாவது அறைகளை இணைக்க மெர்ஜ் செல்ஸ் எனும் பட்டனை கிளிக் செய்யலாம். ஓர் அறையை கிளிக் செய்த பிறகு அதில் வலது பக்கம் கீழே உள்ள சிறு சதுரத்தை பயன்படுத்தி அதை இழுப்பதன் மூலம் தானாக உருவாகும் எண்களை நாம் உருவாக்க முடியும். கணக்கீட்டுத் தாளில் முக்கியமானது சார்புகள். சார்புகள் என்பவை எளிய மற்றும் சிக்கலான கணக்குகளை தீர்க்க பெரிதும் உதவுகின்றன. நாம் லிப்ரே ஆஃபீஸ் கால்கில் வெவ்வேறு விதமான சூத்திரங்களை பயன்படுத்துகிறோம். அதை ஈக்குவல் டு அதாவது சமக்குறியீடுடன் பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு ஈக்குவல் டு லிப்ரே அதை கொட்டேஷனில் கொடுத்துக்கணும். அண்டு ஆஃபீஸ் அப்படிங்கிறதையும் கொட்டேஷனில் கொடுத்தோமானால் நாம் கிடைக்கப்பெறும் வார்த்தைகள் லிப்ரே ஆஃபீஸ் என்ற முழு சொல்லாக நாம் பெற முடியும். கணித மற்றும் புள்ளியியல் சார்புகளை பயன்படுத்த ஈக்குவல் டு சம் என்பதில் அடைப்புக்குறிக்குள் நாம் அறைகளின் தொகுதியை கொடுத்தோமானால் நமக்கு கூட்டுத்தொகை கிடைக்கும். இதே போல் ஆவரேஜ், மேக்ஸிமம் நம்பருக்கு மேக்ஸ் ப்ராக்கெட், மினிமம் நம்பருக்கு மின் ப்ராக்கெட் MIN, கவுண்ட் என்பது தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் மொத்தம் எத்தனை எண் மதிப்புகள் உள்ளன என்பதை தரக்கூடிய கவுண்டு போன்ற ஏற்கனவே உள்ள சார்புகளை நாம் பயன்படுத்த முடியும். எண் கணித செயற்குறிகளில் வழக்கம் போல கூட்டல், கழித்தல் இவற்றிற்கு அந்த ப்ளஸ் சிம்பல் மைனஸ் சிம்பல் பயன்படுத்த முடியும். பெருக்கலுக்கு மட்டும் நட்சத்திர குறியீட்டை பயன்படுத்த வேண்டும். வகுத்தலுக்கு முன்னோக்கிய ஸ்லாஷ் அதாவது ஃபார்வர்டட் ஸ்லாஷ்னு சொல்லக்கூடியதை பயன்படுத்தலாம். அடுக்குக்கு கேரட் என சொல்லப்படக்கூடிய மேல் நோக்கிய ஆரோ அதை பயன்படுத்தலாம். சதவீதம் வழக்கம் போல சதவீத குறியீட்டை நாம் பயன்படுத்த முடியும். ஒப்பீட்டு செயற்குறிகளுக்கு சமம் என்பதற்கு சமக்குறியீடு தான், சமமற்றது என்பதற்கு லெசர் தேன் கிரேட்டர் தேன் சிம்பலை ஒன்றாக சேர்த்து போடுவதன் மூலம் சமமற்றது என நாம் குறிக்க முடியும். பெரிதாக உள்ளது என்பதற்கு கிரேட்டர் தேன், சிறிதாக உள்ளது என்பது லெசர் தேன், அது வழக்கம் போல் உள்ளது. பெரிதாக அல்லது சமமாக அப்படின்னு கொடுப்பதற்கு லெசர் தேன் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு என நாம் குறிக்கலாம். தர்க்க செயற்குறிகள் அதாவது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னு ஒரு சில விஷயங்கள் இதில் பயன்படும். நாட், அண்டு, ஆர் என்ற இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என முடிவு கொடுக்கக்கூடிய செயற்குறிகள் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் என்று அழைக்கப்படும். கொடுக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் விளக்கப்படங்களை உருவாக்குதல் என்பது லிப்ரே ஆஃபீஸ் கால்கின் ஒரு முக்கியமான அம்சம். விளக்கப்படங்கள் வரைய தேவையான தரவுகளை தேர்வு செய்துவிட்டு இன்சர்ட் சார்ட் என்பதை கிளிக் செய்தால் நமக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். 9ஆம் வகுப்பில் இதே லிப்ரே ஆஃபீஸினுடைய இம்ப்ரெஸ் எனும் செயலி கொடுக்கப்பட்டுள்ளது. இது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸின் பவர் பாயிண்ட்டுக்கு நிகரானது. இந்த மென்பொருள் உரை, புகைப்படங்கள், படம், ஒலி மற்றும் அனிமேஷன் ஆகியவற்றை கொண்ட வண்ணமயமான ப்ரெசன்டேஷனை உருவாக்க பயன்படுகிறது. இங்கு ஸ்லைடு என்பது முக்கியமான விதியாகும். இதில் தமிழில் சில்லு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் தோன்றும் வெற்றுச்சொல்லுடன் படத்தை சேர்க்க இன்சர்ட் இமேஜ் என்பதை தேர்வு செய்தால் அதில் நாம் இமேஜை இன்சர்ட் செய்து கொள்ளலாம். அதில் ஒரு உரைப்பெட்டியை சேர்க்க அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் என்பதை சேர்க்க இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் என்பதை கிளிக் செய்தால் நாம் அதில் தட்டச்சு செய்து கொள்ள முடியும். அதே இன்சர்ட் மெனுவில் ஆடியோ அல்லது வீடியோவை சேர்க்க இன்சர்ட் மெனுவுக்கு சென்று ஆடியோ ஆர் வீடியோ என்பதை தேர்வு செய்தால் இரண்டையும் நாம் நமது சில்லுடன் இணைத்து கொள்ள முடியும். ப்ரெசன்டேஷன் போது ஒவ்வொரு சில்லையும் அதாவது ஸ்லைடையும்
மாற்றும் பொழுதோ அல்லது மாறும் பொழுதோ சில விளைவுகளை நாம் சேர்க்க முடியும். எடுத்துக்காட்டாக ரோல் டவுன் ஃப்ரம் டாப், ஃப்ளை இன் ஃப்ரம் லெஃப்ட் போன்ற சில விளைவுகளை நாம் சேர்த்து கொள்ளலாம். இதன் மூலம் நாம் இயங்கு படம், அதாவது அனிமேஷனையும் நாம் தயாரிக்க முடியும். தேவையற்ற ஸ்லைடுகள் அல்லது சில்லுகளை நீக்க டெலீட் ஸ்லைடு என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். விசைப்பலகையில் F5 என்ற பட்டனை அழுத்துவதன் மூலமோ அல்லது ரிப்பனில் ஸ்லைட் ஷோவை கிளிக் செய்து ஸ்டார்ட் ஸ்லைட் ஷோ குரூப்பில் ஃப்ரம் பிகினிங் என்பதை கிளிக் செய்தால் ஸ்லைட் ஷோவை நாம் பார்க்கலாம். ஃபைல் மெனுவை கிளிக் செய்து சேவ் அல்லது சேவஸ் என்பதை கிளிக் செய்தால் நமது நிகழ்த்துதல் சேவ் செய்யப்படும். ஃபைல் மெனுவை கிளிக் செய்து க்ளோஸ் என்பதை கிளிக் செய்தால் அந்த நிகழ்த்துதல் மூடப்படும். அதே ஃபைல் மெனுவில் எக்ஸிட் லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் என்பதை கிளிக் செய்தால் லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ஸிலிருந்து நாம் வெளியேறலாம். 10ஆம் வகுப்பு கணினி பாடப்பிரிவில் ஸ்க்ராட்ச் எனும் மென்பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்க்ராட்ச் என்பது பொதுவான வார்த்தை. அதாவது துவக்க நிலையில் ஆரம்பிக்கும் எந்த ஒரு செயலையும் ஸ்க்ராட்ச் லெவல் என்று கூறுவதுண்டு. அதே போல் இந்த ஸ்க்ராட்ச் என்பது ஒரு பயன்பாட்டு செயலியை உருவாக்குவதற்கான ஒரு வடிவமைப்பாக இது கொடுக்கப்பட்டுள்ளது. அசைவூட்டல்களையும், அதாவது அனிமேஷன்களையும், கேலி சித்திரங்களையும், விளையாட்டுகளையும் எளிதில் உருவாக்க பயன்படக்கூடிய ஒரு மென்பொருள் ஸ்க்ராட்ச். இது ஒரு காட்சி நிரல் மொழி, அதாவது விஷுவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என கூறப்படக்கூடியது. இந்த நிரலை எளிதாகவும் வேடிக்கையாகவும் கற்கும் வண்ணம் வடிவமைத்த நிறுவனம் MIT, அதாவது மசாசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸ்க்ராட்ச் சூழல் திருத்தி எனும் ஸ்க்ராட்ச் என்வயர்ன்மெண்ட் எடிட்டர் என்பது 3 முக்கிய பகுதிகளை கொண்டது: ஸ்டேஜ், ஸ்ப்ரைட், ஸ்கிரிப்ட் எடிட்டர். ஸ்க்ராட்ச் செயலியை திறக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய பின்னணியை ஸ்டேஜ் என்று கூறுகிறோம். இதன் பின்னணி நிறம் வெள்ளையாக இருக்கும். தேவைப்படின் பின்னணி நிறத்தை நாம் மாற்றிக்கொள்ளலாம். ஸ்ப்ரைட் என்பது ஸ்க்ராட்ச் சாளரத்தில் பின்னணிக்கு மேல் பகுதியில் உள்ள கணினி மாந்தர்கள், அதாவது கேரக்டர்ஸ், அதுதான் ஸ்ப்ரைட் அப்படின்னு சொல்கிறோம். டிஃபால்ட்டாக நமக்கு எது இருக்கும் அப்படின்னா ஒரு பூனை ஸ்ப்ரைட்டாக காட்சியளிக்கும். ஸ்ப்ரைட்டை தேவைக்கேற்ப மாற்றும் வசதியும் இந்த மென்பொருளில் உண்டு. ஸ்கிரிப்ட் எடிட்டர் அல்லது காஸ்டியூம் எடிட்டர் என்பது நிரல்களையும் ஸ்ப்ரைட் படங்களையும் இச்சாரத்தில் நாம் மாற்றக்கூடிய ஒரு எடிட்டர். வலதுபுறத்தில் காணப்படும் ஸ்கிரிப்ட் எடிட்டரின் மேல் பகுதியில் ஸ்கிரிப்ட், காஸ்டியூம், சவுண்ட் என்ற 3 பகுதிகள் இருக்கும். ஸ்கிரிப்ட் ஏரியாவில் நிரல் கட்டமைக்கப்படுகிறது. பிளாக் மெனுவில் பிளாக்குக்கு வகைமையை, அதாவது பிளாக் கேட்டகரி, ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட்ஸை நாம் தேர்வு செய்ய முடியும். பிளாக் பேலட் என்பதில் பிளாக்குகளை நாம் தேர்வு செய்யலாம். தமிழில் டேப் என்பது தத்தல் என கொடுக்கப்பட்டுள்ளது. புதிய செயல் திட்டத்தை உருவாக்க, அதாவது ப்ராஜெக்டை உருவாக்க ஃபைல், நியூ தேர்வு செய்ய வேண்டும். ஸ்கிரிப்ட் மெனுவில் ஈவெண்ட்டை தேர்வு செய்து வென் கிரீன் ஃப்ளாக் கிளிக்ட் என்ற பிளாக்கை ட்ராக் செய்து ஸ்கிரிப்ட் ஏரியாவில் வைக்கவும். இதுதான் நமது ப்ராஜெக்டின் தொடக்கம். ஸ்ப்ரைட்டை நகர்த்த நாம் மூவ் என்ற பிளாக்கை பயன்படுத்தலாம். மூவ் 10 ஸ்டெப்ஸ், 100 ஸ்டெப்ஸ் என மாற்றிக்கொள்ளலாம். சவுண்டு டேபை தேர்வு செய்து ஸ்ப்ரைட்டை பேச வைக்க முடியும். மியாவ் என்றோ ஹலோ என்றோ எந்த ஒரு வார்த்தையையும் நாம் அந்த ஸ்ப்ரைட்டை பேச வைக்க முடியும். இது மாணவர்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் ஆர்வத்தை தூண்டுவதற்காக, அதாவது கோடிங் இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயலி. இத்துடன் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான கணினி அறிவியல் குறித்த பாடத்தொகுப்பு நிறைவுறுகிறது.